மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பார்த்து வருகிறோம். வரக்கூடிய 8ஆம் தேதி திருச்சி மாநாட்டில் கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையேற்ற திமுக திட்டம் தீட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. இன்னும் 15 நாட்களுக்குள் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடர்பான அத்தனை பேச்சுவார்த்தைகளையும் முடிக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் மாநாடு திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் மாநாடாக அமைக்க திமுக திட்டம் வகுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை வருகின்ற 22ஆம் தேதி துவங்கும் என்று திமுக தலைமை அறிவுறுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 22ஆம் தேதி முதல் தொடர்ச்சியாக அந்த மார்ச் முதல் வாரத்திற்குள் அனைத்து கட்ட பேச்சுவார்த்தையும் முடிவுற்று ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு வருகின்ற 8ஆம் தேதி திருச்சியில் நடக்கும் மாநாடு திமுகவினுடைய கூட்டணி மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே கூட்டணி கட்சி தலைவர்களும் முதல் பிரச்சார மாநாட்டுக்கு பங்கேற்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் மார்ச் முதல் வாரத்திற்குள்ளாக அனைத்து தொகுதி பேச்சுவார்த்தைகளும் முடிவ திமுக திட்டம் வகுத்திருக்கிறது. வருகின்ற 20ஆம் தேதி முதல் நாளை முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை திமுகவினுடைய விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. எனவே நாளை முதல் 10 நாட்களுக்கு இந்த விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அதே நாளில் 22ஆம் தேதி முதல் திமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடைபெற இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் வருகின்ற 22, 23 தேதியில் IUML கட்சி வழக்கம் போல இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியுடைய துவங்கி தொடர்ச்சியாக அனைத்து கட்சி காங்கிரஸ் வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தையானது முடிவெற்று ஒப்பந்தங்கள் கையெழுத்திட திமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் 2 நாட்களுக்கு முன்னால் நடந்த திமுகவினுடைய மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் கூட வருகின்ற 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் திமுகவினுடைய பிரச்சார கூட்டமாக அமைவதற்கு அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் திமுகவை பொறுத்தவரைக்கும் 2017 முதல் இந்த கூட்டணியானது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக அனைத்து தேர்தல்களும் பங்கேற்று வருகிறார்கள். திமுகவை பொறுத்தவரைக்கும் 2021 இல்லாத கட்சிகளாக 3 கட்சிகள் திமுகவில் நுழைய இருக்கிறார்கள். தமிழ் அன்சாரி, கருணாஸ், அதே போல நெல்லை முபாரக் உள்ளிட்ட இந்த 3க்கும் தனித்தனியே ஒரு இடங்கள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களும் இந்த கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கிறார்கள். இருந்த போதும் யாரும், அதாவது 2017 முதல் தற்போது வரை இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கட்சியில் யாரும் வெளியே போகவில்லை. அனைவருமே திமுகவுடன் தான் இந்த தேர்தலில் பயணிக்கிறார்கள். அவர்களுடன் அந்த பேச்சுவார்த்தையானது வருகின்ற 10ஆம் தேதி முதல், அதாவது இன்றைய தினம் முதல் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே வருகின்ற 22ஆம் தேதி முதல் இந்த பேச்சுவார்த்தை துவங்க இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை துவங்கி மார்ச் 7ஆம் தேதிக்குள் அனைத்து பேச்சுவார்த்தையும் முடிந்து 7ஆம் தேதிக்குள் அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் முதற்கட்டமாக விருப்ப தொகுதி என்ற அடிப்படையில் ஒரு பட்டியலை கூட்டணி கட்சிகள் கொடுப்பார்கள். இந்த விருப்ப தொகுதி என்ற அடிப்படையில் அவர்கள் கொடுக்கும் பொழுது அதில் எத்தனை இடங்கள் இருந்து கோடிட மாட்டார்கள். 2ஆம் கட்சி பேச்சுவார்த்தையின் போது எத்தனை இடங்கள் வேண்டும் என்று அதில் கோடிட்டு கொடுப்பார்கள். எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் எல்லாம் இவை, இங்கு நாங்கள் வெற்றி பெறுவதற்கான ஏதுவான வாய்ப்பு இருக்கிறது, எனவே இந்த தொகுதியெல்லாம் எங்களிடம் கொடுங்கள் என்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவாக்குவதும், அந்த முடிவு கோரக்கூடிய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் திமுகவுடைய தலைமை முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அந்த ஒப்பந்தம் 3வது அமர்வில் கையொப்பமிட வருவார்கள். ஆனால் ஒரு சில கட்சிகள் 2ஆம் அமர்விலே கையெழுத்திட உள்ள சூழலில் சில நேரங்களில் பேச்சுவார்த்தை இழுத்துக் கொண்டு போகும் சூழல் ஏற்பட்டால் அவர்கள் 3ஆம் முறையாக அந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஒப்பந்தம் கையெழுத்து முடிந்தவுடன் வருகின்ற 7ஆம் தேதி முதல் இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே 8ஆம் தேதி திருச்சியில் நடக்கும் திமுக மாநாடு திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய பிரமாண்ட மாநாடாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முடிந்தால் அன்றைய தினமே ராகுல் காந்தியும் மேடைக்கு ஏற்ற திமுக தலைமை விரும்புவதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை 7ஆம் தேதிக்குள்ள அனைத்து பேச்சுவார்த்தையும் முடிவிட்ட பிறகு 8ஆம் தேதி இருந்தால் ராகுல் காந்தியும் அழைத்து பிரம்மாண்ட மாநாடாகவும் வெற்றி மாநாடாகவும் திமுகவினுடைய பிரச்சார மாநாடாகவும் இது அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.